இப்போ என்னன்னா பாஜக அதிமுகவை கைப்பற்றுவதற்கோ அல்லது கபலீகரம் செய்வதற்கான ஒரு 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 கையாளாக மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையனை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை, அது நடக்காமல் போயிருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நான் தான் கட்சிக்கு ஜெனரல் செக்ரட்டரி, என் தலைமையில தான் கூட்டணி இருக்கும், நான் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர் உறுதிப்படுத்துறாரு. நீங்கள்லாம் ட்ரை பண்ணீங்க, முட்டி மோதி பார்த்தீங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் இன்றைக்கி உங்கள் பக்கம் நிற்க முடியாது, நான் எடப்பாடி பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா 2029 எனக்கு அதிமுக தேவைன்னு பாஜகவும் அதன் தலைமையும் நம்புகிறது. அப்போ அவங்களுடைய சாய்ஸாக யார் இருக்கிறது? எடப்பாடி கே பழனிசாமி தான். ஏன்னா அவர்கள தான் கட்சி இருக்குது. நீங்கள் நிலை தடுமாற்றத்திலேயே இருந்துகிட்டு இருக்கீங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா இதுதான். தாவேக்கு அணைய போகிறாரு, திமுக அணைய போகிறாருன்னு மற்றவர்கள் பேசுவதை கேட்டு புலகாங்கிதம் அடைகிறீங்க. அப்போ உங்களுடைய ஒற்றை நோக்கம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தானே தவிர அதிமுக ஒன்றிணைப்பதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 2026 தோற்கிறாரா? மக்கள் பாடம் புகட்ட போறாங்க. தோத்துருக்கிறாரு, அவர் தலைமை பண்புல தோல்வடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். 2021 பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தானே 75 இடத்த வெற்றி பெற்றிருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி. எதிர்கட்சியா இருக்கிறாருங்க, எதிர்கட்சி தலைவருங்க அவரு. அந்த பொசிஷன் அவருக்கு இருக்குது. அதன் பிறகு பல தோல்வி செஞ்சிருக்கிறாரா? அதன் பிறகு பல தோல்விகள் செஞ்சுருக்கிறாரா? தோல்வின்னு சொல்லுங்க. இப்போ சீமான் இருக்கிறாரு. சீமான்ட்ட போய் என்னங்க நீங்கள் ஒரு நாளாக பேசிட்டு இருக்கீங்க, ஆட்சிக்கே வர முடியல, நீ ஓட்டு போட வரேன்னு சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கு மேலே என்ன பேசுவீங்க அவர்கிட்ட? அவர் களமாட தயாராக இருக்கிறார். ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்க தயாராக இருக்கும்போது நீ ஜெயிச்சா மட்டும் தான் இல்லை, வெளியில் போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சிஸ்டம் ஒரு தனிநபரை விட ரொம்ப பெருசு. அதிமுகங்கிறது அப்படி தான். செங்கோட்டையன் போனால் நாளை இன்னொரு ஆளாக உருவாக்கிடுவாங்க, வச்சிருவாங்க. அந்த இடத்துல அடுத்த கட்டமாக கட்சியை வளர்த்துருவாங்க. ஆள் இல்லாமல் போகாது. தமிழ்நாடு முற்போக்கு இதில் சமம் நினைக்கிறேன். அவங்க இடத்துல கூட்டம் அதில் அவர் பேசும்போது இந்த டெங்கு கொசுலாம் மாதிரி சனாதனத்தை பார்க்கணும், இப்படி தாங்க அடித்து ஒழிக்கணும்னு. இது சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டு, ரொம்ப ரொம்ப டைல்யூட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் தீபாவளி வாழ்த்துக்கள், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னார், ஞாபகம் இருக்கா ரீசெண்டாக? அப்படி அடுத்து மாறும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆயுத பூஜை வாழ்த்து, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள், அப்படியே சொல்லிட்டு போங்க. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் சொல்லுங்க. உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை எல்லாருக்கும் வந்துருச்சு. நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் பிசினஸும் சென்னை வர போறாங்க. நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க. டிராஃபிக் செமையா ஆகிடும். மவுண்ட் ரோட்ல செம்ம டிராஃபிக் ஆகும். என்னன்னா இது நாள் வரையும் அன்பகத்தில் சந்தித்த உதயநிதி நாளை அறிவாலயத்துக்குள் நுழைகிறார். இப்போ சிம்பாலிக்காக நமக்கு சொல்கிறாங்க கன்சிடர் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த பாடல் வெளியிடுவதன் மூலமாகவோ விஜயை விமர்சிப்பதன் மூலமாகவோலாம் நீங்கள் தலைவரான அல்லது தலைவருக்கான தகுதியை பெற்று விட்டதாக கருத முடியாது. என்னை கேட்டீங்கன்னா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008899. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? நலமா இருக்கேன். இப்போ நேற்று இரவுல இருந்து ஒரு பரபரப்பாக செய்தி ஊடகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போறார். நேற்று வெளியாக இருக்கக்கூடிய செய்தி, இப்போ ராஜினாமா செய்துட்டாரு. இப்போ தாவேகா கட்சியில போய் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கு. ஆனா திமுகவையும் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதிமுகவுக்கு சாதகமாக அமையுமா இல்ல பாதகமாக அமையும் பார்க்கலாமா? எந்த ஒரு கட்சியிலிருந்தும் ஒரு 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 ஓட்டோ 2 ஓட்டோ இழப்பு அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு இழப்பு தான். பட் இந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம அந்த விஷயத்துக்கு நான் செகண்டரியாக வரேன். பட் ஒரு விஷயமா நம்ம என்ன பார்க்கலாம்னா, செங்கோட்டையன் அவர்களுடைய தொடர்ச்சியான இந்த போக்கு அப்படிங்கிறது
எதை உணர்த்துகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நிலையற்ற தன்மையில் திரு செங்கோட்டையன் இருக்கிறாருன்றதை நான் பார்க்குறேன். ஒரு ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் வெளியிலிருந்து அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளை பாருங்களேன். முதல்ல கட்சிக்குள்ளே இருந்தார். ஐயா பாண்டியோட மேடையில் பேசுகிறார், ரெண்டு ஒன்று தான். அவரோட மேடையில் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது சில வருத்தங்கள் காயங்கள் இருக்குங்கிறத அங்கே பதிவு பண்ணுறாரு. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து என்ன பண்ணுறாருன்னா கட்சிக்கு உள்ளே இருந்து கொண்டே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு கட்சி தலைமைக்கு எதிராக. தலைமை அமைதியாக இருந்தாங்க. அப்புறம் கெடு விதிக்கிறாருன்னு ஒன்று அப்புறமா சில விஷயங்கள்லாம் பேசின பிறகு ரொம்ப லேட்டராக தான் சில ஆக்ஷன் எடுத்தாங்க. அதன் பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா எஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போகும்போது கட்சி நடவடிக்கை எடுக்கிறது. அதன் பிறகு அவர் நீக்கப்படுகிறார். இதற்கு மத்தியில் அவர் யாரெல்லாம் மீட் பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவர் ஜெயந்தியில தான் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்களை வந்து அதாவது ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் 3 பேரும் வந்து ஒரே வாகனத்துல போயிட்டு அங்க மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் நடுவில் நடந்த இந்த அரசல் இந்த விரிசல் இந்த நேரத்துல அவர் யாரை மீட் பண்ணாரு? டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை வந்து சந்திச்சதா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு அவர் சொல்லல, நான் கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா அப்போ அவர் சாமியே வந்து அமித்ஷா தான் போல் இருக்கு, பிஜேபி தான் போல் இருக்கு. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன்னா அவர் அவங்கள தான் மீட் பண்ணிட்டு வந்ததா செய்திகள் வெளியாச்சு. அவரும் வந்து அது அதிகாரப்பூர்வமாக மறுக்கவே இல்லை. அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவரை மீட் பண்ணாருங்கிற ஃபோட்டோவே வெளியாச்சு. இப்போ என்னன்னா பாஜக அதிமுகவை கைப்பற்றுவதற்கோ அல்லது கபலீகரம் செய்வதற்கான ஒரு 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 கையாளாக மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டையனை முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அது நடக்கலை, அது நடக்காமல் போயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நான் தான் கட்சிக்கு ஜெனரல் செக்ரட்டரி, என் தலைமையில் தான் கூட்டணி இருக்கும், நான் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர் வந்து உறுதிப்படுத்துறாரு. அது எங்கே நீங்கள் உறுதிப்படுத்துறாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இப்போ ஏன் செங்கோட்டையன் இந்த முடிவெடுத்த இவ்வளோ அமைதியாக இருந்தாருன்னு பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இந்த கோயம்புத்தூர் நிகழ்வுக்கு வந்துட்டு போறாரு. கோயம்புத்தூருங்கிறது என்ன பகுதி? கொங்கு பகுதி. கொங்கு பகுதியில் நம்ம பகுதிக்கு வந்துட்டு போறாரு. எடப்பாடி பழனிசாமியை தவிர மோடி யாரை மீட் பண்ணாரு? அதிமுகவில் வேற யாரையும் மீட் பண்ணல. அப்ப மோடியினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? டிடிவி தினகரனுக்கோ அல்லது செங்கோட்டையனுக்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கோ என்ன வெளிப்படுத்துறாருன்னா, தம்பிங்களா, எனக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம். நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணீங்க, முட்டி மோதி பார்த்தீங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நான் இன்றைக்கி உங்கள் பக்கம் நிற்க முடியாது, நான் எடப்பாடி பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா 2029 எனக்கு அதிமுக தேவைன்னு பாஜகவும் அதன் தலைமையும் நம்புகிறது. அப்போ அவங்களுடைய சாய்ஸாக யார் இருக்கிறது? எடப்பாடிக்கே பழனிசாமி தான். ஏன்னா அவர்களால் தான் கட்சி இருக்குது, அவர் தான் பொதுச் செயலாளர், அவர்களால் தான் கட்சி இருக்குது. அப்படிங்கிறனால அவரை வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு அவர் தாங்க முக்கியன்றாங்க. அப்போ அந்த இடத்துல செங்கோட்டையனுடைய நம்பிக்கை சுக்குநூறாக உடைகிறது. சில்லாக உடஞ்சி போகிறாரு செங்கோட்டையன். அப்போ என்ன முடிவெடுக்க முடிகிறதுன்னு அவருக்கு தெரியல. உங்களுடைய ஒற்றை நோக்கம் என்னவா இருந்துச்சு? என்ன சொன்னார் அவர்? அதிமுகவை ஒன்றிணைக்கணும். அதற்காகத்தானே நீங்கள் வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க. நீங்கள் நிலை தடுமாற்றத்திலேயே இருந்துகிட்டு இருக்கீங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா இதுதான். தாவேக்கு அணைய போகிறாரு, திமுக அணைய போகிறாருன்னு மற்றவர்கள் பேசுவதை கேட்டு புலகாங்கிதம் அடைகிறீங்க. அப்போ உங்களுடைய ஒற்றை நோக்கம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தானே தவிர அதிமுகவை ஒன்றிணைப்பதே கிடையாது. உங்கள் நோக்கம் அதிமுகவை ஒன்றிணைப்பது என்றால் அதற்காகவே நீங்க காலம் முழுக்க வேலை பாருங்க. உங்களுடைய கோல்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோலால இருக்குது. ஒன்று இந்த பண்ணணும், இல்லை அதை பண்ணணும், உடனே நடக்கணும், இது பண்ண முடியாது, அப்புறம் நான் இங்கே போயிடுவேன், அல்லது அதை பேசுறதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு இருக்கீங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த போது செங்கோட்டையன் அவர்களை வந்து அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிருக்காங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா அப்போதெல்லாம் அதிமுகவில இருந்து விலகாத செங்கோட்டையன் அவர்கள் இப்ப அவருக்கு வந்து என்ன நெருக்கடி வந்திருக்கு? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற தன்னை விட ஜூனியரான ஒருத்தருடைய தலைமையில நம்ம இருக்கிறோமே, நம்ம எப்படி இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை அவருக்கு வந்திருக்கலாம். இரண்டாவது, லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி பகுதியில், ஈரோடு பகுதிகளெல்லாம் புதிய நிர்வாகிகளை திரு எடப்பாடி கே பழனிசாமி நியமிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் அவர் போட்டிருக்கிறாரு. நீங்களாம் துடிப்பாக வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கும் அந்த இவங்க கொஞ்சம் ஏஜ்டான ஒரு கேட்டகரி இல்லையா, அதில் ஒரு உரசல் வந்து உருவாகி இருக்கிறது. அதில் அவர் இல்லைன்னா பசங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னதாகவும் தகவல். அதை அப்போ அவர் மறுத்திருக்கிறாரு. இன்னும் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவர் பெருசாக அழைக்கிறது கிடையாதுங்கிற ஒரு பேச்சும் அவங்க சைடில் சொல்கிறாங்க.
இந்த உரசலை வந்து நீங்கள் பேசி தீர்த்துக்க வேண்டுமே ஒழிய கட்சியை உடைப்பதனாலேயோ கட்சியை வெளியே போகிறதுனாலையோ நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பலமுறை பதிவு பலமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அப்புறம் காலக்கெடு வச்சாங்க. இப்ப பல இதுவை தாண்டி தானே வராங்க. அப்ப இதற்கு மேல அதிமுகவில் இருக்கக்கூடாது, நமக்கு அது மரியாதை இல்லை அப்படின்ற பட்சத்துல வெளியில வராது. சரியான முடிவா தானே எடுத்து இல்லை. நீங்க வெளியில வரீங்க அப்படின்னா அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு நான் செங்கோட்டையன் மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லலை, பட் அவர் ஒன் ஆஃப் த ரீசன். டிவிகேல போய் ஜாயின் பண்ண போறாருங்க, டிஎம்கேல போய் ஜாயின் பண்ண போறாருங்க அப்படிங்கிற பேச்சு வரும்போது நான் முழுசா மறுக்கிறேன். நான் எம்ஜிஆர் ரத்தம், நான் ஜெயலலிதாவின் வளர்ப்பு, நான் இறுதி வரைக்கும் எனக்கு அதிமுக ரத்தம் வரும் நீங்க பேசணும்ல. திமுகவில் இருந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள், ஓகேங்களா, அவங்க வந்து விடுதலை புலிகள், தமிழீழ உணர்வு, இன்னைக்கு வேற வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்தநாள், அது டக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு. அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வீரமாக வேலை பார்த்தவங்க. அவங்க அதிமுகவில் போய் சேர போகிறாங்கன்னு செய்தி வந்தபோது நானே நம்பலை முதல்ல. அப்புறமா தான் தெரியுது அது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு செய்தி. அவங்க உடனே மறுத்துட்டாங்க. உடனே அவங்க தொடர்பு கேட்கும் போது மறுத்துட்டாங்க. அவங்க ஏங்க நான் யாரை பார்த்தவங்க, எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தவங்க நான். அவங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு பெண் அரசியல் ஆளுமை அவங்க. ஆனால் அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய டிஎம்கே தோற்கடிக்கப்பட்டாங்க, ஓகேங்களா. அவங்க உடனே மறுத்துட்டாங்க. நீங்கள் இப்படி மறுக்கலாம்ல. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் பொறுங்க, அதாவது நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றது தான் அவர் அப்படி சொல்றாரு. என்ன மேட்டர்னா அவர் ஒன்று தாவேக்காவுக்கு போகலாம், இல்லை திமுகவுக்கு போகலாம், அல்லது தனியாக கட்சி துவங்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி நிலையற்ற மனிதராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணமே அண்மை கால செயல்பாடுகளாக தான் நான் பார்க்க முடியுது. உங்களால் எம்எல்ஏ பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்க முடியாதா? லோக்கலில் ஒரு பவர் சென்டராக நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன? அப்போ விஷயம் என்னன்னா அவருக்கு தேவை வேற என்னமோ. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். அவரை போன்ற ஒரு சீனியர் இன்னைக்கு கட்சி இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து 2 முறை வந்து முதல்வராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனா அந்த வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் விட்டு கொடுத்தாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல அப்பவே அதை வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தார் அப்படின்னா முதல்வராக மாறி இருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? அந்த பதவிக்கும் ஒரு ஆசைப்படல அப்படின்றது தானே தெரிய வருது. இல்ல, 2 விஷயம் இருக்குது. எனக்கு என்னன்னா, நீங்களே ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க, விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னீங்க. விட்டு கொடுப்பதுன்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, என்னை எல்லாரும் ஆகுன்னு சொல்றாங்க, பட் நீ ஆய்க்கப்பா அப்படின்னு சொல்றது விட்டு கொடுப்பது, ஓகேங்களா. இது இப்போ இன்னொரு வகை இருக்குது. என்னன்னா, எனக்கு இப்போ ஆகலாமா வேணாமான்னு தெரியல, நான் ஒரு இதில் எனக்கு வந்து ஒரு பரிச்சயம் இல்லை, எல்லாரும் எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியல, நீயே வச்சுக்கப்பா. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சீனியர் இல்லையா? எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. அவர் தான் வாய்ப்பாவே சாய்ஸாவே இருந்தாரு. வேண்டான்னு சொன்னதே செங்கோட்டையன் தானே. இப்போ நீங்க தலைமைத்துவ பண்பு இருக்குது, நான் வந்து எல்லாத்தையும் நான் லீட் பண்ணி நடத்துவேன், நான் நீங்க அப்பவே ஆகியிருக்கலாமே. ஏன் நீங்க கூவத்தூர்ல உங்க பேரை சொல்லும் போது நீங்க ஏன் நிராகரிச்சீங்க? அதையே எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டாரு. அப்போ இன்னைக்கு நீங்க எல்லா சம்பவத்தையும் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அது நாள் போகும். இன்னைக்கு எடப்பாடி கீழே பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறாரு, கட்சி இருக்குது இல்ல. இன்னைக்கு இருக்கிற கட்சியை வச்சு நீங்க ஏன் வேலை பார்க்க மறுக்கிறீங்க? அப்பனா உங்களுடைய ஆசை என்னவா இருக்குது? உங்களுடைய கனவு இலக்கு என்னவா இருக்குது? நீங்க தலைவரானுங்கிறதா, இல்ல எல்லாரையும் இணைச்சுக்கிட்டு நீங்க அவங்கள வச்சு லீட் பண்ணணுங்கிறதா, என்ன உங்களுக்கு ஆசை? அதுவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தாலும் அவரோட மனநிலையும் இப்படித்தானே இருக்குது. யாரையும் நான் ஒன்று சேர்க்க மாட்டேன், எனக்கு வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி வேணும், நான் கட்சிக்காகலாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்றது தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு? அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எதிர்த்து இன்னைக்கு ஒருவேளை இப்போ ஜெயலலிதா அம்மையா இருக்கிறாங்க, இல்லை வேற ஒரு XYZ ஒரு பார்ட்டி இருக்குது, எதிர்த்து நீங்கள் களமாடும் போது உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களை அரவணைச்சு கூப்பிடலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், அல்லது டிஸ்கஷனுக்கு வாங்கன்னு அழைக்கலாம். இது வராத நபரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ யூஆர் இந்த பொசிஷன் வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் செய்வீங்க. ஒரு எல்லைக்கு மேலே யாராக இருந்தாலுமே நீங்கள் சில விஷயங்களை பண்ணவே முடியாது. எடப்பாடி பழனிசாமி 2026 தோற்கிறாரா? மக்கள் பாடம் புகட்ட போகிறாங்க, தோத்துருக்கிறாரு, அவர் தலைமை பண்பில் தோல்வடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். 2021 பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தானே 75 இடத்த வெற்றி பெற்றிருக்கிறாரு எடப்பாடி கே பழனிசாமி. எதிர்கட்சியாக இருக்கிறாருங்க, எதிர்கட்சி தலைவருங்க அவரு. அந்த பொசிஷன் அவருக்கு இருக்குது. அதன் பிறகு பல தோல்வி செஞ்சிருக்கிறாரா? அதன் பிறகு பல தோல்விகள் செஞ்சுருக்கிறாரா? தோல்வின்னு சொல்லுங்க, இதெல்லாம் காரணங்கள்னு சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, என்னங்க நீங்க மாற்று திட்டம் வச்சிருக்குன்னு கேளுங்க. அவர்கிட்ட அண்மையில ஒரு பேட்டியில் சொல்றாரு, ஒரு மேடையில் சொல்றாரு, எனக்கு தேர்தல் வெற்றியை விட கட்சி தான் முக்கியம், கட்சி தான் ஃபர்ஸ்ட்,
அதுதான் நிரந்தரம், தேர்தல் வரும் போகும், ஆட்சி வரும் போகும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிற ஒருத்தரை நீங்கள் என்னன்னு பண்ணி இது பண்ண முடியும்? நம்ம சொல்லலாங்க தேர்தலை வெற்றி பெற்றுட்டார் தோல்வின்னு சொல்லுவாங்க, அவருக்கு அது முக்கியமாகவே படலை. இப்போ சீமான் இருக்கிறாரு, சீமான்ட்ட போய் என்னங்க நீங்கள் ஒரு நாளாக பேசிட்டு இருக்கீங்க, ஆட்சிக்கே வர முடியும், நீ ஓட்டு போட வரேன்னு சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கு மேலே என்ன பேசுவீங்க அவர்கிட்ட? அவர் களமாட தயாராக இருக்கிறார். ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்க தயாராக இருக்கும்போது நீ ஜெயிச்சா மட்டும்தான் இல்லை வெளியில் போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எடப்பாடி பழனிசாமியின் முடிவு. அந்த பொதுக்குழுவில் இருக்கிறவங்க செயற்குழுவில் இருக்கிறவங்க தேர்வு போனால் எடப்பாடி பழனிசாமி தூக்கி அடிக்கப்படுவார், தூக்கி எறியப்படுவார், வேற ஒரு ஆள் அவங்க வரலாம். அதற்கான ஆப்ஷன் அதிமுகவில் இருக்கான திமுகவில் இருக்கா அல்லது தாவேக்கான இருக்குமா? விஜய் கருத்து வேற வர முடியுமாங்க? விஜய் கருத்து இப்போ யாருமே அங்கே இல்லை. அப்போது செங்கோட்டையன் அவர்கள் ஐயாவை பற்றியும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியனு. அவர் டிவிக்கில போய் ஜாயின் பண்ணுறாங்கன்ற செய்தி வரும்போதே அவர் மறுத்திருக்க வேண்டாமா? என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மறுத்திருக்க வேண்டாமா? நான் தப்பு சொல்லலை, போய் சேரட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும். ஏன்னா அவர் விஜயை பார்க்க போகிறதில்ல, விஜய் அவரை பார்க்க போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன் இன் ஃபியூச்சரில். அப்போ செங்கோட்டையன் அவருடைய முதிர்ச்சி எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் எனக்கு படுகிறது. காரணம் என்னென்னா, அவருடைய நிலைப்பாடுகளில் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணலை. டக்கு 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 டக்குன்னு எமோஷனலாக டிசிஷன் எடுக்கிறாரோன்னு தோணுது. இப்போ உடனே போய் நீங்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறீங்க. ஏன் ராஜினாமா பண்ணுறீங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் மதியம் 1:30 மணி. இப்போ வரைக்கும் ஒரு டிவிக்கில் போய் ஜாயின் பண்ண போட்டு அவர் வாயை திறந்த சொல்லலை இல்லையா? திமுகவில் பேச அப்படின்னு அவர் சொல்லலை இல்லையா? அவர் ரிஜெக்ட் ரிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்கிறார். இந்த ரெசிக்னேஷன் ஒரு டெம்பரரியாக கூட இருக்கலாம், அல்லது எனக்கு என்ன கட்சியோட நீக்கிட்டாங்க எனக்கு எது எம்எல்ஏ பதவிக்கும் நினச்சிக்கலாம். ஒரு அந்த கர்வம் அவருக்கு இருக்குதான்னு நமக்கு தெரியல. அந்த ஒரு சுயமரியாதை உணர்வு எனக்கு இருக்குது, அதனால தான் நான் ரிசைன் பண்ணேன்னு கூட நான் சொல்லிட்டு போகலாம். இப்போ காலையில் ஒரு பனையூர் போவாருன்னு பார்த்தாங்க, அவர் பனையூர்லாம் போகல, அப்படி வெளில போனார், டக்குன்னு ரிட்டன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார் கார்லேயே. அவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் வெளியில் பேசக்கூடிய ஆளும் கிடையாது, ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாரு. ஒரே விஷயத்த 10 நிமிஷம் பேசுகிறாரு, ஒரே விஷயத்த. எதற்காக சொல்லணும்னு சொன்னால் இப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப நேரம் கேட்கவே முடியல அவர் பேசுகிறதையே. அந்த அளவுக்கு ஐயா பொறுமையாக இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடுகளில் நிலையாக இல்லாத ஒரு மனிதர் ஒரு கட்சியை விட்டு போகிறதுனால, அது ஒரு கட்சியில் ஒரு இடத்துல இருந்து விலகிறதுனால அந்த கட்சிக்கு ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறத நான் ஏற்கலை. அது என்னால் அப்படி பார்க்க முடியல. எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் தனி நபர்கள் ஒரு சிஸ்டமை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட முடியாது. செங்குத்து பிளவுங்கிறது வைகோ ஐயா பண்ணது தான் செங்குத்து பிளவு. நீங்கள் அதை நான் தனிநபர்கள்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? அது ஒரு பல மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, பல எம்எல்ஏக்கள் போனாங்க, கட்சியே உடையுது. அன்னைக்கு KN நேரு மதிமுக வர வேண்டியது தெரியுமா? அன்னைக்கு KN நேரு மதிமுக வர வேண்டியது. வாயா இனிமேல் எல்லாமே வைகோ தான் சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு செட் ஆகாதுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேங்கன்னு அவர் இருந்தார். இன்றைக்கி KN நேரு எங்கே இருக்காரு, வைகோ எங்கே இருக்காருன்னு பாருங்கள். வைகோ பையன் MP ஆனதுக்கு காரணமே KN நேரு தான். ஸோ அந்த அளவுக்கு அங்கங்கே அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு தான், ஓகேவா? அப்போது செங்கோட்டையன் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆனால் இதில் இப்போ OPS, TTV, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் போய் சரி நான் என்ன சொல்கிறேன், அவர் ஃபாசிச பாஜக எதிர்க்கிறான்றாரு. இவர் இவ்வளோ நாளாக கொடுத்தன பண்ணதே பாஜக கூட தான், எடப்பாடியை வீழ்த்துவதற்கு அல்லது அதிமுகவை ஏதோ சேர்ப்பதற்கு. நீங்கள் பிஜேபி கூட தானே ஒன்றா இருந்தீங்க. அதிமுகவோட சேராத தாவேகா எப்படி பாஜகவோட நெருக்கமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையை சேர்த்துக்க முடியும்? ஓகே ஃபைன், நாளைக்கு அவர் பிஜேபி பற்றி பேசுகிறேன்னு சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்றான் நான். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத ஒரு விஷயமா இருக்குதுன்னு கேட்குறேன். ஒன்றதை மறுத்துருக்கணும், அவர் மறுக்காமலே இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் சேருவாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஏன் இதை பேசுகிறோன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அதிமுகவுக்கு சாதகமாக பாதகமாக அல்லது சேர்றவங்களுக்கு சாதகமாக பாதகமானு. அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு பாதகமானு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது. ஒரு பெரிய ஒரு டெவாஸ்டேஷன் நடந்துருச்சுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்குல்ல. சமீபத்தில் அதிமுகனுடைய எம்எல்ஏ ஒருத்தர் இறந்திருக்காரு. மனோஜ் பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் ராஜினாமா செய்திருந்தாரு. இப்படி தொடர்ச்சியாக இப்போ செங்கோட்டையன் அவர்கள், இப்போ இது பாதிப்பு தானே சொல்ல முடியும். இல்லை எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைலாம் இன்னொரு ஆளுக்கு எம்எல்ஏ கொடுக்க போகிறாங்க. தர்பீஸ் எலெக்ஷன் வரும்போது இன்னொரு ஆளுக்கு எம்எல்ஏ கொடுப்பாங்க, சீட்டு கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஆலங்குளத்தில் மனோஜ் பாண்டியன் நின்னார், எம்எல்ஏ ஆனார். இப்போ லோக்கலில் இருக்கிற ஆலங்குளம் திமுக என்ன பண்ணுவான்? கோபியில் இருக்கிற திமுக என்ன பண்ணுவார்? கோபியில் இருக்கிற தாவகா விட்டுருங்க, அவங்களுக்கு ஆளே கிடையாது, சில சேர்த்துக்கிடுவாங்க. திமுக போய் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே லோக்கலில் இருக்க திமுக என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்குள்ளேயே சிக்கல், இன்டர்னலாக
ஒரு இன்டர்னல் டைனாமிக்ஸே கொலாப்ஸ் ஆகுவாங்க. பிரச்சனை வந்து அதிமுகவுக்கு வராது, திமுகவுக்கு தான் வரும், அல்லது சேர போகிற கட்சிக்கு வரும், ஒரு பெரிய பிராண்ட் இருக்கிற ஒரு கட்சிக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ள திடீர்னு ஆளுங்க போகும்போது நான் இப்போ வேலை பார்த்தேன்னா அண்ணா தலைவருக்கு வந்தவங்கள வேலை ஆட்கள் கொடுக்குறாரு, ஜூவியில் அதே போட்டு பார்த்தீங்களா? அதிமுகல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு வந்தாரு. அவர் வந்து அவரோட தலைமை ஏற்று தானே இப்ப எல்லாரும் தொண்டர்கள் இருக்காங்க. அதாங்க, கீழே அதிருப்தி இருக்குங்க. நீங்க வெற்றி அடையலாம், அதிருப்தி எப்படி சமாளிப்பீங்க? அதுவும் நீங்க வெடிக்கிற வரைக்கும் நீங்க அது தெரியாது, வெளியில வெடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். வர்றவங்களுக்கெல்லாம் பதவி. அதான் நான் போன முறையே சொன்னேன், திமுக ஒரு குட்டி அதிமுகவாக மாறிவிட்டது. ஆனா யாரை எப்படி வந்து கையாளணும் அப்படின்ற அந்த நுணுக்கம் வந்து திமுக தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுதுமா, ரொம்ப நல்லா தெரியுது. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அவர் வந்து அது ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் ஆளுமையா திகழ்றாருங்கிறது நல்லா தெரியுது. அன்வர் ராஜாக்கா ஒரு பதவி, மருதழகராஜா ஒரு பதவி, மனோஜ் பாண்டேனா ஒரு பதவி, மைத்ரேயனா ஒரு பதவி, இப்போ செங்கோட்டையன் வராரா அவருக்கு ஒரு பதவி, இப்படின்னு ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்க்குறாரு. அதற்கு காரணமே சென்னையின் சிஎம்மாக திகழக்கூடிய ஐயா சேகர் பாபு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் பாருங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் வச்சு கட்சியில் இணையும் போது அவர் தான் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ ஒரு நான் பல முறை சொன்னது தான், திமுக இன்னைக்கு கூலச்சக்கூடிய பல பேர் அதிமுகவினர். அவருடைய கொள்கை கொழுந்தா கொள்கை குன்றா ஒன்றும் கிடையாது, எல்லாம் தனிமனித உண்மத்தில் வந்தவங்க. இப்போ வந்திருக்கிற மனோஜ் பாண்டே என்ன சொன்னார், எடப்பாடி தோக்கடிக்கணுங்க தான் சொல்கிறாரு. அதுக்காக தான் நான் திமுகவில் போய் சேர்ந்தேங்கிறாரு. திமுகவோட சேர்ந்து எடப்பாடி தோக்கடிக்கவா? இப்போ பல இஷ்யூஸ் இருக்குது. இவர் போய் சேர்றதுனாலையோ அல்லது இது ஒரு பெரிய தேசிய செய்தியை போலவோ ஒரு புரட்சியை உருவாக்க போகிறதுனா நான் நினைக்கல. இது ஒரு மற்றும் ஒரு அரசியல் இணைப்பு விழா, அவ்வளவுதான். ஆனா தாவேக்காவுக்கு இது வந்து சாதகமாக அமையலாம். தாவேக்காவுக்கு எதுவுமே இல்லாத இடத்துல நீங்க ஒன்று வந்து சேர்க்கும் போது சாதகம் தானேங்க. தாவேக்காவுக்கு எதுவுமே இல்லை ஒரு இடத்துலன்னும் போது, ஒரு இடத்துல ஆட்கள் கூட்டம் அரசியல் ஆளுமைகள் இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது, முதிர்ச்சி இல்லாதவங்களா இருக்கிறாங்கன்னும் போது ஒரு ஆள் ஒரு சீனியர் லீடர் ஒருத்தர் வராங்க போது அது உங்களுக்கு சாதகம் தான். நான் அதை ஒத்துக்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சிஸ்டம் ஒரு தனிநபரை விட ரொம்ப பெருசு. அதிமுகங்கிறது அப்படி தான். செங்கோட்டையன் போனால் நாளை இன்னொரு ஆள் உருவாகிடுவாங்க, வச்சிருவாங்க, அந்த இடத்துல அடுத்த கட்டமாக கட்சியை வளர்த்துருவாங்க, ஆள் இல்லாமல் போகாது. பட் அதுக்கு நிகராக வளரணும்னா கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு செலுத்தணும், அவ்வளவுதான். இப்போ இவர் ஆட்கள் அங்கே போகிறாங்க, நாளைக்கு தாவேக்கா தோக்குது, திருப்பி எங்கே வருவாங்க? அதிமுக தான் வருவாங்க. அதிமுகவிலேருந்து டிடிவி தினகரன் பின்னாடி போனாங்க, டிடிவி தினகரன் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க? திருப்பி அதிமுக வந்துட்டாங்க எல்லாரும், முக்கால்வாசி பேர் திரும்பி வந்துட்டாங்க. அதனால தான் அவர் கோவமே படுறாரு எடப்பாடி பழனிசாமி மேலேயே. அதுதான் மெயின் ரீசன், கட்சியை காலி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது போகும். எதிர்கட்சி ஆன்டி டிஎம்கேன்றவன் ஃபஸ்ட்டு அதிமுக சூஸ் பண்ணுவான். கொஞ்சம் கொள்கை வழி இருக்கிறவன், கோட்பாடை உணர்ந்தவன் நாம் தமிழர் கட்சியில் இருப்பான். கொஞ்சம் கேஸ்ட் ரீதியாக இருக்கிறவன் அங்கே கட்சியில் இருப்பான். நான் பேர் சொல்ல விரும்பலை. அப்போ இப்படி தான் அது போகும். விஜய் கட்சியில் இணையறதுனால விஜய் கட்சிக்கு பலமா அப்படின்னா பலம் தான். ஆனால் தேமுதிகவை ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் அவர்களுக்கு பலமாக இருந்தது பண்ருட்டி ராமச்சந்திரன். உண்மை. அப்ப அது போல செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவை வழி நடத்துவார்கள், வழி நடத்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கணும். விஜயகாந்த் மாதிரி விஜய் இருக்கிறாரா? விஜயகாந்த் மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆளா விஜய்? விஜயகாந்த் மாதிரி வேட்டி மடிச்சுக்கிட்டு கிரவுண்டுக்கு வருவாரா? நாக்க துருத்திட்டு பேசுவாரா? அவர் ப்ரெஸ்ஸே மீட் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக இப்போ வரைக்கும் விஜய் இல்லையே. அப்படி இருந்தாரா நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கலாம். அந்த அப்ரோச்சில் அதுவும் தெரியல நமக்கு, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் நீங்கள் கேட்குற கேள்வி என்னுடைய சிங்கிள் ஆன்சர், தாவேக்காவுக்கு பலமா? தாவேக்காவுக்கு பலம் தான், ஒத்துக்கிறேன். பட் அது செங்கோட்டையனுக்கு பலமாக பலவீனமாக நீங்கள் பார்க்கணும். செங்கோட்டையன்ற தனிநபர் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அவர் எங்கே போய் சேர்றாரு, யாருக்கு கீழே போய் வேலை பார்க்க போகிறாரு, எதுக்காக இந்த முடிவு எடுத்தார், இது தருணத்தில் சரியா தப்பான்னு பல கேள்விகள் இருக்குது. இப்போ வரைக்கும் ஸ்டில் நவ் பட் டசன்ட் ஆஃப் எனி ப்ரூஃப் செங்கோட்டையன் இஸ் ஜாயினிங் டிவிக்கு ஆர் டிஎம்கே எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு அசம்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மேபி பார்க்கலாம், நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் தெரிய வந்துடும், நேரம் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள், அதனை ஒட்டி ஒரு பாடல் வெளியாகி இருக்கு, அதை நீங்க பார்த்தீங்களா? பாடலை நான் பழைய பாட்டு ஒன்று அடிக்கடி கேட்பேன்னா நான் போட்டு கேட்க மாட்டேன், சோஷியல் மீடியாக்கெல்லாம் கேட்பேன். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி அப்படின்னு தான் கேட்பேன். அந்த பாட்டா இல்லை வேற பாட்டு? புது பாட்டு யார் பண்ணது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஓ, ஓகே ஓகே. அந்த பாட்டுடைய தலைப்பு என்னன்னா, வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார். அந்த பாட்டுடைய பெயரு. அது உள்ள நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து வரலாறு படைக்க கலைஞராக வரப்போகிறார், எய்ம்ஸு, சனாதான ஒழிப்பு மாநாடு, இந்த காட்சிகள்லாம் அவர் மாநாட்டில் நடத்தினார் இல்லையா, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்த்து போராடுவார்,
மண் மொழி மானம் காத்திடுவார், பாசிசம் கூட்டத்தை வீழ்த்தி வேரோடு அழிப்பார் அப்படின்னு இந்த லிரிக்ஸ்லாம் வந்து அதில் அமைஞ்சிருக்கு. அதில் எதெல்லாம் அவர் பண்ணாருன்னு எனக்கு தெரியலையே. சனாதன ஒழிப்பு மாநாடுலாம் நடத்தினார்ல, அவர் நடத்தலை. சனாதன ஒழிப்பு மாநாடுங்கிறது அவர் நடத்தலை. இப்போது டாக்டர் திருமாவளவனை சொல்லுங்க, அவர் என்ன பண்ணாருன்னா சனாதன எரிப்பு போராட்டம் பண்ணார். நல்லூர் கூட்டத்தில் அதை எரிச்சார். அது போராட்டம். இப்போ பெரியாரையும் எல்லாரும் அவரோட கான்ட்ரிபியூஷனை நம்ம மறுக்கக்கூடாது, விமர்சனம் இருந்தாலும் சொல்கிறாங்கன்னா, சட்டத்தை எரிச்சார் அந்த மனுஷன். அரசியலமைப்பு சட்டத்தை நான் எரிக்கிறேன், இது எனக்கு சூத்திரர்கள் என்னை சொல்லுது அப்படின்னு சொல்லி எரிச்சார். தமிழ்நாடு தவிர மற்ற மேப்பை போட்டு எரிச்சார். சரியோ தப்போ ஒரு முரட்டத்தனமான ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை, அதனால் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கும், இப்போயும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மேடைகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மனதில் நடந்த ஒரு நிகழ்வு. அது இடதுசாரி செயல்பட்டவர்களாம் கூடி ஒரு சங்கம் வச்சுருக்காங்க, அமைப்பு வச்சுருக்காங்க. அதை எப்படி பேசினார் அவர், தமிழ்நாடு முற்போக்கு எதிராக சங்கம்னு நினைக்கிறேன், அவங்க நடத்தின கூட்டம் அது. அதில் அவர் பேசும்போது இந்த டெங்கு கொசுலாம் மாதிரி சனாதனத்தை பார்க்கணுங்க, அப்படி தாங்க அடித்து ஒழிக்கணும்னு. இது ஒரு சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டு, ரொம்ப ரொம்ப டைல்யூட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதை உதயநிதி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால அதை வெளியிலலாம் கொஞ்சம் வடைந்தெல்லாம் வைரல் பண்ணி பரப்பி விட்டாங்க. உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை புரிதல் கிடையாது, ஓகேவா, தமிழ்நாட்டோடைய கிரவுண்டை பற்றி தெரியாது. அவங்க தலையை எடுத்துருவோம் அப்படின்னு பேசினாங்க. இவர் உடனே என் தாத்தாவுக்கு இப்படி தான் சொன்னாங்க, அவர் இது பண்ணிட்டாரு, என்ன நீ அவரை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் டயலாக்லாம் பேசினார். இப்போ அது இல்லை பிரச்சனை. பேச்சளவில் ஏட்டளவில் இருப்பதல்ல தத்துவம் கொள்கை, இதெல்லாம் செயல்பாட்டளவில் நீங்கள் இருக்கணும். ஏட்டளவில் இருக்கிறார் உதயநிதி, செயல்பாட்டளவில் இல்லை உதயநிதி அப்படிங்கிறதா இப்போ நம்ம எழுதி கொடுக்குற லிரிக்கு, ஓகேவா. ஏட்டளவில் நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ அண்மையில் பேசும்போது ஒரு கூட்டத்தில் பேசுகிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன சொன்னார், சமஸ்கிருதம் செத்த மொழி. நான் அக்செப்ட் பண்ணுறாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேங்க உதயநிதியை. சமஸ்கிருதம் செத்த மொழி தாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். சமஸ்கிருதம் செத்த மொழினா ஏன் அதை கோயில்களை வச்சுருக்க? நீ உண்மையிலேயே திராவிட கோட்பாடை ஏற்றுக்கிற, நீ உண்மையிலேயே இந்திய ஆதிக்கத்தையோ சமஸ்கிருத ஆதிக்கத்தையும் எதிர்க்கிற அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் எல்லா கோயில்லையும் போய் சமஸ்கிருதத்தை ஒழிக்கணும். செத்த மொழி சமஸ்கிருதத்தை ஏன் என்னுடைய கடவுளுக்கு, என்னுடைய இறைவனுக்கு, நீங்கள் கடவுள் நம்பிக்கை வேறு இல்லைன்னு வேறு பேசணும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, அது நீங்கள் ஏதாவது உருட்டுவீங்க. நான் பிள்ளையார் சிலை வச்சுருப்பார், டக்குன்னு இதுன்னுவார். அப்புறம் தீபாவளி வாழ்த்துக்கள், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னார், ஞாபகம் இருக்கா ரீசெண்டாக? அப்படி அடுத்து மாறும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆயுத பூஜை வாழ்த்துக்கள், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள், அப்படி சொல்லிட்டு போங்க. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லா வாழ்த்தும் சொல்லுங்க. ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு. நடுவாப்பல் நின்றுனா லாரி அடித்து செத்துருவ இப்படின்னு பொதுவாக நீங்கள் இருக்கிற டெம்ப்ளேட் மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் கடவுள், அண்ணா அவர்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கடவுள் இல்லை அப்படின்றது அவர் முன்மொழியில இல்லையா? நான் நாத்திகன், நீ ஏன் சொன்ன? நீங்க என்ன சார் சொன்னீங்க நான் நாத்திகன் அப்படின்னு? நாத்திகன்னு சொல்லாதீங்க. என்னன்னா எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை, அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்கன்னு இவர் மறந்துடுறாரா, இல்லை எழுதி கொடுக்குறவர் மாறிடுறாராங்கிறது நமக்கு தெரியும். இவர் தான் நாத்திகன்னு சொன்னார். நாத்திகன்னு சொன்னவர் அப்படியே ஸ்டாண்டில் இருக்கணும். இப்போ ஐயா ஸ்டாலின் அதே ஸ்டாண்டில் இருக்கிறாருல்ல, ஆராசா அதே ஸ்டாண்டில், தீக்க ஸ்டாண்டில் தான் அவர் இன்னும் நிற்கிறார். அவரே கொஞ்சம் டைல்யூட் ஆனார், ஓகே. நடுவில் இவங்கெல்லாம் மணியரசன் ஐயா சொல்லுவாங்க, அவர் தமிழ் இந்து ஆரிய இந்துன்னு சொல்கிறாருன்னு. எனக்கும் அது உடன்பாடு கிடையாது. ஆனால் நீ என்னமோ ஒழுக்கம் மாதிரி பேசுவ. ஆராசா என்ன சொன்னார், சனாதன இந்து சாமானிய இந்துன்னாரு. ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குது? ஐயா பேமா ஐயா சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு? அவர் ஆரியன்ற வார்த்தையை பயன்படுத்தினார், நீ அதை கூட பயன்படுத்தலை. தமிழ் ஆரியம்னாவது வேறுபடுத்தினார். ராஜா ஆரிய இந்துங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீ என்ன வேறுபடுத்தினா? அது கூட நீ வேறுபடுத்தலையே. சாமானிய இந்து சனாதன இந்து தான் நீ சொன்ன. ஸோ என்னன்னா இவங்கள்ட்ட கொள்கை ரீதியாக இவர் ஏட்டளவில் இருக்கிறதுனால செயல்பாட்டளவில் உதயநிதி அவர்கள் இல்லை. அதனால் இந்நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். இப்போது உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை எல்லாருக்கும் வந்துருச்சு. நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் மினிஸ்டர்ஸும் சென்னை வர போகிறாங்க. நாளைக்கு சீக்கிரமாக வந்துருங்க. டிராஃபிக் செமையாக ஆகிடும், அதுவும் மவுண்ட் ரோடில் செம்ம டிராஃபிக் ஆகும். என்னன்னா இது நாள் வரையும் அன்பகத்தில் சந்தித்த உதயநிதி நாளை அறிவாலயத்துக்குள் நுழைகிறார்.
ஸோ அறிவாலயத்துக்குள்ள பர்த்டேவை கொண்டாடுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிஎம்கே உதயநிதிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. தூத்துக்குலேருந்து கீதா ஜீவன் வராங்க, முதல்ல இருந்து பிடிஆர் வருவார், இப்படி முதல்ல இருந்து பிடிஆர் வருவான்னு தெரில, அது டவுட்டு தான். மற்ற எல்லா இடத்துலேருந்து எல்லாருமே வராங்க, வந்து நேரில் வந்து பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் போகிறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஸோ திமுக ஒரு ஒரு அறிகுறியாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அடுத்தது உதயநிதி தாங்கிறத அறிவுறுத்துறாங்க. அன்பகத்தில் மேபி இன்பநிதிக்கு அடுத்ததாக மேபி ஏதாவது சீட்டு கொடுக்கலாம். அன்பகத்தில் இனிமேல் அவர் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரான்னு தெரியலங்கிறாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஃபாலோஅப்பாக நம்ம பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி ஐயாவாக இருக்கட்டும், ஐயா மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், அறிவாலயத்துக்கு நுழையிறாங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு கேப்சர் த என்டையர் பார்ட்டி. இப்போவே ஒரு பார்ட்டியை கேப்சர் பண்ணிட்டாரு தான், இப்போ சிம்பாலிக்காக நமக்கு சொல்கிறாங்க கேப்சர் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த பாடல் வெளியிடுவதன் மூலமாகவோ விஜயை விமர்சிப்பதன் மூலமாகவோலாம் நீங்கள் தலைவரான அல்லது தலைவருக்கான தகுதியை பெற்று விட்டதாக கருத முடியாது. என்னை கேட்டிங்கன்னா, நான் ஒரு தலைவருக்கான தகுதியாக பார்க்கறதுங்கிறது தத்துவத்தை உள்வாங்கிறது, ஓகேவா, தடுமாற்றம் இல்லாமல் கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறுவது, களத்தில் போய் எதுவாக இருந்தாலும் போய் மக்களை சந்தித்து பேசுவது, இயல்பாக எளிமையாக இருப்பது, இதெல்லாம் தான் ஒரு தலைவனுக்கான அடிப்படை ஒரு விஷயங்களாக காரணிகளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பேரை பார்த்துருக்குறேன், ஓகேவா. ஐயா வைகோ ஒரு தலைவர் தான், அண்ணன் திருமாவளவன் ஒரு தலைவர் தான், சீமான் ஒரு தலைவர் தான், ஓகேவா. இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஏன் நான் இவங்களெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, கான்டெம்பரரியாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராமதாஸ் ஐயா தலைவர் தான், அன்புமணி ஒரு தலைவர் தான். அன்புமணிக்கும் சொல்லணும், ராமதாஸ் தலைவர் நான் சொல்லிடுவேன். ஏன்னா இவங்க எல்லாருமே அடித்தட்டு மக்களோடவே கனெக்டில் இருந்தவங்க. இன்னைக்கு ஒரு எம்பியாக தான் இருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். எம்பிக்கு வந்து டைரெக்டாக பீப்புள் டு பீப்புள் கனெக்ட் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, தெரியுமா? உண்மையில அவசியம் கிடையாது. சிதம்பரம் போய் மக்கள் சந்திச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், நான் மக்கள் சந்திக்கணும் அவசியமே எனக்கு கிடையாதுன்னு சட்ட ரீதியாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார், டிபேட் பண்ணுவார். நீங்கள் அவன்கிட்ட பேசவே முடியாது, தோக்கடிச்சிடுவார் நம்மளை. இப்போ என்னன்னா, ஆனால் ஒரு பிரச்சனைனா இன்றைக்கி கிரவுண்டில் போய் இறங்கி திருமாவளவன் பார்க்குறாரு. ஏன் பார்க்குறாரு? இஸ் அ பீப்புள் லீடர். அப்படி ஒரு பீப்புள் லீடராக இன்றைக்கி மாறி இருக்கிறாரா உதயநிதினு கேட்டால் இல்லை. அவர் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஏன் முயற்சி பண்ணுறாங்கன்னா, எதிர்காலம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. திராவிடங்கிற தத்துவத்துக்கு இங்கே தடுமாற்றம் ஏற்பட்டு அது எப்படி தன்னை வந்து தகவமைத்துக் கொள்ளலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. காலாவதியாகிட்டு இருக்கவங்க எப்படி தகவமைச்சுக்கிறதுன்னு தெரியல, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. பல டீமை வச்சு அவர் பில்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதிரில் வர திரையின்ற ஆயுதத்திலிருந்து விஜய் வர்றாரு, எப்படி எதிர்கொண்டதுன்னு தெரியல, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி பல சிக்கல்கள் வந்து திமுகவுக்கு இருக்குது. அதனால் அவரை இது ட்ரை பண்ணுறாங்க. பட் அவரோட ரீசெண்ட் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நமக்கு ஒரு உடன்பாடு இல்லை. டெய்லி நாய்க்கூட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிறது, ரவுடி டைம்னு போட்டுக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு என்னென்னா, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக சார் நீங்கள் கேட்கலாம். சோஷியலாக ஒரு மூட் செட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாய்கள் தெருநாய பிரச்சனையை விட்டு நம்மள்கிட்ட பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா, மரியாதைக்குரிய திரு முரளி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க, ஆக்டிவிஸ்ட் முரளி. அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க. மறுநாள் நடிகை நிவேதா பெத்ராஜ் இன்னும் பல பேரெல்லாம் சேர்ந்து நாய்களுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாய்களை பாதுகாக்கணும், அதுக்காக தான் ஓட்டெல்லாம் போட்டோங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொசைட்டியில் திருநாய பிரச்சனைகள் குறித்தான விவாதங்கள், நாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. வேளச்சேரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் வேளச்சேரியில் ஒரு வெளிநாட்டு நாய், ஏதோ ஒரு பேர் பிட்புல் சொன்னாங்க, அந்த நாய் வந்து லோக்கலில் இருக்கிற திருநாயை கடிச்சே கொன்றுச்சு. இப்போ இந்த மாதிரி நாய் பிரச்சனைங்கிறது ரொம்ப நிறைய வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நாய் கூட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைங்கிறது பார்ப்பாங்க. ஒரு தலைவருக்கான ஒரு அழகு அது கிடையாது. உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ் அது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் அந்த டைம் சந்தோஷமாக இருக்கணும், அதை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் காட்டிக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமாக தனியாக இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். அதை ஏன் காமிக்கிறீங்க? எல்லா நேரம் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் காமிக்க முடியுமா? நம்மளால் காமிக்க முடியாது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த மாதிரி சில ஆட்டிடியூடோ அல்லது சில தகுதிகளோ இன்னும் கூட அவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீ என்னடா பெரிய பருப்புன்னு கூட நீங்கள் திட்டலாம், கமெண்ட் பண்ணலாம். அதை பற்றி பிரச்சனை எனக்கு தாராளமாக கமெண்ட் போடுங்க. அது என் கருத்தை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை. அப்போது அவர் இன்னும் தன்னை தகவமைச்சுக்கணும், தன்னை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பார்ப்போம். ஏன்னா சில இன்ஸ்டாகிராமில் சில விஷயங்கள்லாம் அவரை பற்றிலாம் நம்ம ஷேர் பண்ணுறாங்கன்னு வரும்போது அது ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைவருக்கான தகுதியாக இல்லை.
ஆனால் திமுகவோட தலைவருன்னு நீங்கள் மாறுறீங்கன்னாலே இன்னைக்கு திமுக தலைவர் தானே சிஎம். ஆமா. அப்போ நிழல் சிஎம் தான் அவர். டெபுட்டி சிஎம்மாகவே இருக்கிறார், இன்னும் நிழல் சிஎம் தான் அவர். அப்போ அவர் எப்படி இருக்கணுங்கிற ஒரு இது இருக்குல்ல. அப்போ தகுதிகளை இன்னொரு பக்கம் வளர்த்துக்கிறாங்க. அவர் மீது வந்து தனிப்பட்ட விமர்சனம் நிறைய இருந்தாலுமே கூட இப்போ இந்த வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பாடல்ல நிறைய அரசியல் சார்ந்த சில நிகழ்வுகள், அரசியல் சார்ந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த விஜய் நான் வரேன் உங்களுக்காக வரேன் அப்படின்ற பாடல் எடுத்துக்கிட்டோம்னா அதுல முக்கியமான வரி கோடி மக்கள் உசந்திட கோடிகளை உதறிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த அவ்வளோ கோடிகளை நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த லிரிக்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன சொல்றது? ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உதயநிதிக்கு சொன்னாலும் சொல்லாட்டி 2019 வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2019, 20, 21, 22, 23, 24, 25 ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதை வச்சு அவங்களால ஒரு பாட்டு போட முடியும். விஜய்க்கு என்ன போட முடியும்? விஜய்க்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நடிப்பாற்றல், திரையுலகம் மட்டும்தான். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் தூக்கி போட்டு வரேன்னு அவர் சொல்கிறார். அது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாது. நீங்கள் தூக்கி போட்டு வரேன் நான் கேட்டோமா? அடுத்துக்கள் என்ன கேட்பான்? நான் உதறிட்டு வரேன் இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட உள்ளது உங்கள் செய்ய வேண்டியவங்க உங்கள்கிட்ட கூட இருக்காங்க, அதுக்காக இதெல்லாம் விட்டுட்டோம், இதெல்லாம் நீ வராதப்பான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க கோவப்பட்டு. ஏம்மா நீ பண்ணவே தவிர கிளம்பு பாண்டுருவீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஏன் சொல்கிறாருன்னு தெரில. அவர் மேபி அவர் உரிமையாக கூட சொல்லலாம், உனக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக சொல்லலாம். தன்னை தான் பிராண்டு பண்ணி அவனை மற்றவங்க பிராண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்க கூட சொல்லலாம். அதெல்லாம் சொல்கிறாரு. நான் அதை ஏற்கலை, எனக்கு அது பிடிக்கல, எனக்கெல்லாம் அது பிடிக்காது. சொல்லாமல் செய்யணும். சொல்லி செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடாது. செஞ்சம் பார்த்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் கடமை. மக்கள் உங்களை வந்து ஆராதிச்சாங்க, வரவேற்றாங்களா, அதுக்காக நான் கடனாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போங்க. விட்டுட்டு வரேன்னு 10 ரூபா சொன்னீங்கன்னா அப்புறம் கடுப்பாயிடும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் அந்த விஜய் அவர்களுடைய பாட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விவசாயம், அப்புறம் வந்து கடல் சார்ந்த மீனவர்கள், இந்த மாதிரி துறைகள் ரீதியாக அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதில் தூய்மை பணியாளர்களையும் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து தாவேக்கா கொடியை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் அதை சார்ந்து அவர் எதுவுமே பேசின மாதிரி எதுவும் தெரியல இல்லையா? இல்லை, அவர் எதுவுமே கிரவுண்டு பாலிடிக்ஸே பண்ணலையே. நீங்கள் என்னமோ இவ்வளோ நாளாக அவர் பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ தான் பண்ணாத மாதிரி தெரியுது, என்னென்னு காரணம்னு கேட்குற மாதிரி இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அவர் எங்கே கிரவுண்ட் பாலிடிக்ஸே பண்ணவே இல்லையே. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கார்ப்பரேட் பிஆர்ஓ பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு. அதுலேருந்து அவர் மாறணும் தான் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ இவரை போய் ஜாயின் பண்ணுறான்றாங்க, அவர் ஜாயின் பண்ணுறான்றாங்க. பட் என்ன ஜாயின் பண்ணாலும் புதுசாக அதுவும் நடக்கலை. ஆனால் இப்போ ஜேர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து தாவேக்காவில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற சில பேச்சுக்கள்லாம் அடிப்படுதே சார். ஏங்க நான் மற்றவங்களாம் தாங்க சொன்னேன், உங்களுக்கு யாருங்க அவர் பேர்லாம் சொன்னது? எதில் பார்த்தீங்க? அப்படி சொல்லப்படுது. என்னன்னா இப்போது ஃபெலிக்ஸ் அவர்களுடைய சேனலில் வந்து அவர் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ப்ளஸ் என்ன பலம் என்ன அதெல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது. அவர் நினைக்கிறார் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வரும்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் ஒருத்தருடைய நாளைக்கு பொய்யா இருந்துச்சுன்னா ஆமாம் தவறாக சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவரை பற்றி நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு இதுவாக தெரியல. நான் நினைக்கிறது என்னன்னா அவர் கண்டிப்பாக சேர மாட்டார். அவர் அப்படி போய் கட்சிக்குள்ளே போய் சேர்ந்து அவர் எதுவும் பண்ணணும் என்ன இருக்குது, கட்சிக்குள்ளே போய் ஏன் சேரணும், அவர் எதனால் சொல்கிறாங்கன்னு தெரியல. அவர் அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தினால அப்படி சொல்கிறாங்களான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? கட்சியில் போய் சேர மாட்டார். கட்சியில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சியில் போய் சேரன்ற அவசியம் திரு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு கிடையாது. அப்படி சேர்ந்தால் அவர் நிறைய கட்சியில் அவர் முன்னாடியே போய் சேர்ந்துருக்கலாமே. ஓகேங்களா? நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இன்னொன்று இருந்திருக்கும். இன்னொன்று ஒரு ஜேர்னலிசம் பேக்ரவுண்டில் இருக்கிறவர் போய் அதை பண்ண மாட்டார். ஏங்க இன்றைக்கி திமுகவை ஆதரிக்கிறவங்க, திமுகவோடையே போய்கிட்டு இருக்கிறவங்க பத்திரிகையாளர் தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக கட்சியில் போய் சேர்ந்தேன்னு சொன்னாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன இடைவெளி இருக்கணும்னு நினைப்பாங்க. கொள்கை ரீதியாகவோ சப்போர்ட்டிவ் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ இல்லை, வெளில நாள் சேனலுக்கு போய் பேசணும்ல, அதனால் போட்டுக்கிடுவாங்க. அதனால் இவர் போய் சேருவாருன்றதை நான் முழுமையாக மறுக்கிறேன். அதற்கான வாய்ப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு பொய்த்து போகாது நான் நம்புகிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட பழகினதை வச்சு சொல்கிறேன். கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுலேயும் ஒரு டிஸ்க்ளைமர் வேணால் போட்டுக்கிறேன். சேர்ந்தாருன்னா எனக்கு தெரியாது. பட் 100க்கு 99% போய் சேர மாட்டார். பழகினதுனால நான் சொல்கிறேன். அவரோட நான் பழகியிருக்கேன், அவரோட பேட்டி எடுத்திருக்கேன், அவருடைய கேரக்டர் எனக்கு தெரியும். சேர மாட்டார். அவர் ஒரு கடைசி வரைக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறதா அவருடைய அபிலாஷை, அவருடைய ஆசை, விருப்பம், இலக்கெல்லாம் அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும். ரெட்பிக்ஸுங்கிறது வந்து பயனியர் ஆஃப் யூடியூப் தமிழ் பொலிட்டிக்கல் சேனல்ஸுங்க. எல்லாருக்கும் முன்னணியில் இருக்கிறது, முன்னணியில் இருந்தது அவங்க தான்.
இன்றைக்கும் போய் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க, இன்றைக்கும் ப்ரெஸ் மீட் கவர் பண்ணுறாங்க, எல்லாரோடையும் போய் இது பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய ஒரு ரெகுலரான ஒரு ஜேர்னலிசம் ஒர்க்கு. நாளைக்கு நீங்கள் போய் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் சேனல் நடத்துகிறதே வேஸ்ட் ஆச்சு. வெளிலேருந்து நான் சொல்கிறேன், அது பண்ணவே தேவையில்லையா அவங்க? தெரில, அதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரில. எதுக்காக அதை பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அது தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லை தான் நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.